கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? மோசே தேவன் செய்த அற்புதங்களை கண்களினால் கண்டவர். மோசே மூலமாய் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார். மோசே செய்த அற்புதங்களை மந்திரவாதிகள் கூட தங்கள் கண்களினால் பார்த்தார்கள். மோசே மூலம் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து கொண்டு வர தேவன் பல அற்புதங்களை செய்தார். இந்த கடைசி காலத்திலும் தான் மாம்சமான யாவருக்கும் தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறார். பாவத்தில் இருக்கும் மக்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம். எனவே கர்த்தருடைய சித்தத்துக்கு பூர்ணமாய் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தப்படி நடக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையை தருவாராக. ஜெபிப்போமா? ஜெபிக்கிறதா நல்ல இயேசுவே, அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சிறோம். எங்களோடு கூட எப்பொழுதும் கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாய் கெஞ்சிறோம். நீர்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்குங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் பிள்ளைகளை கர்த்ததாமே பாதுகாப்பீராக. கிருபை மேல் கிருபை தாங்க. எப்பொழுதும் ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்த்து உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தின் செயல்களை எல்லாம் கண்டு துதிக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.